சிவாய நம. அன்பர்க்கு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் என்ப நிலை எய்தும் தானே பராபரமே. அடியார் பெருமக்கள் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாக கருதி இந்த ஆண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முக்திநாத் யாத்திரை பயணிப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அந்த யாத்திரையில் இன்றைய விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தம் இது 10 நாள் பயணம். இந்த 10 நாள் பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 சிவஸ்தலங்கள் பசுபதிநாத் பைத்தியநாத் ஜோதியங்கள் தரிசனம் பண்ணுறோம். அது இல்லாமல் பல கோயிலை தரிசனம் பண்ணுறோம். முதல் நாள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோரக்பூர் வந்துடும், பை ஃப்ளைட் வந்துடும். கோரக்பூர்லேருந்து பஸ் இருக்கும், நமக்காக ஸ்பெஷல் பஸ் இருக்கும். அங்கேருந்து நம்ம பார்டர் கிராஸ் பண்ணி லூம்பினி போய் சேர்ந்துருவோம். டே 1 பார்த்திங்கன்னா லூம்பினி போய் சேர்ந்துருவோம். அடுத்த நாள் செகண்ட் டே பார்த்திங்கன்னா லூம்பினியில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லூம்பினியிலேருந்து நம்ம தரிசனம் செய்து விட்டு போக்ரா போயிடுறோம். ஸோ போக்ரா நைட்டு ஸ்டே பண்ண உடனே அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணுறோம், போக்ராவிலேருந்து லோக்கல் கம்ப்ளீட்டாக லோக்கல் நம்ம பார்க்குறோம். லோக்கல் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் போக்ரா முக்திநாத் போக்ரா அதை பார்க்குறோம். 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா போக்ரா டு மனோகாமனா தேவி காட்மண்டு தரிசனம் பண்ணுறோம். 6ஆம் நாள் காட்மண்டு லோக்கல் பார்க்குறோம். 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா காட்மண்டு பாதி தூரம், காட்மண்டு பாதி நாள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜனக்பூர் பார்த்த உடனே தியோகாரை பார்க்குறோம். தியோகாரை பார்த்த உடனே நம்ம ராஞ்சி போகிறோம். ராஞ்சியில் நம்ம நம்முடைய யோகானந்த பரமஹம்ச ஆசிரமத்தில் நம்ம தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு, ராஞ்சியிலேருந்து சென்னை ஃப்ளைட்டு. ஸோ மொத்தமே இது 10 நாள் தான். முழு விவரம் உங்களுக்கு ஆடியோ பதிவும் வீடியோ பதிவும் வரும். இதில் நல்ல உணவு சாப்பாடு, இங்கேருந்து ஆள் நம்ம வருவாங்க. நம்ம குடியாத்தத்திலேருந்து நாங்கள் இருக்கிறது குடியாத்தம் வித்யாலட்சுமி ஸ்கூல். இங்கேருந்து தான் நாங்கள் லாஸ்ட் இயர் போயிருந்தோம். இந்த தடவை அதிகமான ஆட்களை அழைத்து செல்ல விரும்பவில்லை, குறைந்த ஆட்களிலேயே அழைத்து செல்ல விரும்புகின்றோம். அந்த வகையில் இங்கேருந்து சாப்பாடு அரிசி எல்லாமே இங்கேருந்து வந்துடும். கோரக்பூர் போயிடும். சமையல்கார் இங்கேருந்து கோரக்பூர் வந்துடுவாங்க. அங்கேருந்து நம்ம எல்லாமே சாப்பாடு. முக்திநாத்தில் கூட நம்முடைய இந்தியன் உணவு தான். போன தடவை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். முக்திநாத்தில் அந்த சாப்பாடு நல்லா இல்லை, அரிசி எண்ணெய் எதுவுமே நல்லா இல்லை, ரொம்ப சிரமப்பட்டோம். அதனால் இந்த தடவை நம்முடைய குக்கியை நம்ம முக்திநாத் கூட்டம் போயிட்டு அங்கே ஹோட்டலில் செஞ்சு சாப்பிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் பை பஸ்ஸு நல்லாயிருக்கும். போக்ரா டு முக்திநாத் போயிட்டு வர்றது போக்ரா பார்த்தீங்கன்னா பை ஜீப் ஸ்கார்பியோ தான். அதனால் ஜேர்னி கஷ்டம் தெரியாது, சுலபமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் லாங் ஜேர்னி இருக்குது. இப்போ காட்மண்டுலேருந்து நம்ம ஜனக்பூர் போகிறோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் லாங் ஜேர்னி. அதே மாதிரி ஜனக்பூர்லேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம தியோகார் போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் லாங் ஜேர்னி தான். ஆனால் என்ன, தியோகாரில் நம்ம இறைவனை பார்க்கணும், நம்முடைய சிவபெருமானை தரிசிக்கணும். அது நம்ம ஜோதியங்களில் ஒன்றுன்றதுனால அது அவசியம் பார்க்கணுன்றதுனால இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அது 10 நாள்லேயே இத்தனை இடங்களையும் கவர் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப ரெஸ்ட் இருக்கும். நைட் ஜேர்னி 2 நைட் ஜேர்னி வருது. அது ஜனக்பூர் வேறு வழி இல்லை. நம்ம காட்மண்டு டு ஜனக்பூர் போகிறது ஒரு ஜேர்னி, ஜனக்பூர்லேருந்து தியோகார் போகிறது ஒரு நைட் ஜேர்னி வரும். பட் காலையில் நம்ம பகவானை தரிசனம் பண்ண பிறகு நம்ம நல்லா ரெஸ்ட்டு தான், ஃபுல் டே ரெஸ்ட். நைட்டு ஜேர்னி பண்ணி நம்ம ராஞ்சி போயிடுவோம். அங்கேயும் நம்ம தியானம் ரெஸ்ட்டு தான். அதாவது நைட் ஜேர்னி பண்ணாலும் மறுநாள் நம்ம ரெஸ்ட்டு தான். ஸோ உணவு ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், ஜீப் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது பாஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 7 டேஸில் பண்ணலாம். அந்த ஒரு ப்ரோக்ராம் யாராவது விருப்பம் இருந்து ஒரு 50 பேர் ஒரு 30 பேர் வந்தால் கூட நம்ம அந்த 7 டேஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். இது எல்லார்ட்டையும் பாஸ்போர்ட் இருக்காதுன்றதுனால இது 10 நாள் பண்ணுறோம். 10 நாள் பண்ணுறது இல்லாமல் ஜனக்பூர் மற்றும் நம்முடைய பைத்தியநாத் தரிசனத்தை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ அடியார் பெருமக்கள், விருப்பமுள்ள அடியார் பெருமக்கள், பக்த கோடிகள், எங்களுடைய ஆஸ்தா சாயி சுபயாத்ரா மேனேஜர் உபேந்திரனும் மற்றும் அவருடைய துணை மேனேஜர் விஜய் அவர்களிடத்திலும் தங்களுடைய பதிவு செய்து கொண்டு ஜாயின் முக்திநாத் யாத்ரா ஜாயின் என்ற வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அதில் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். எங்களுடைய கொடுக்குற நம்பரில் we are interested நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுடைய மேனேஜர் தொடர்பு கொள்வார். 9,500 ரூபாய் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கணும். மொத்தம் 10 நாள் ப்ரோக்ராம். 10 நாள் என்னென்ன கவரேஜ் பண்ணுறோம், நம்ம லூம்பினி, போக்ரா, அதுக்கப்புறம் மனோகாமனா தேவி, காட்மண்டு, முக்திநாத்
பகவானை தரிசிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம வந்து பைத்தியநாத் சிவனை தரிசிக்கிறோம். மிக மிக முக்கியமான ராஞ்சியில் உள்ள நம்முடைய யோகானந்த பரமஹம்சர் ஆசிரமம், அதாவது வந்து கிரியா யோகம் என்று சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான யோகத்தை ஆரம்பித்து சொல்லி கொடுத்த இடம் அங்கே தான். அதை நம்ம தரிசிக்கிறோம். ஆனால் டீட்டெயில் மொத்தமாக வீடியோவை நான் போட்டுருவேன், எங்கெங்கே நம்ம பார்க்குறோன்றதை போட்டுருவோம். இதுதான் இப்போ ப்ரோக்ராம். வந்து இதுக்கான அட்வான்ஸ் ஒரு 9,500 அனுப்பிச்சிடுங்க. இது வந்து எனக்கு நான் இதில் ₹1 கூட எடுத்துக்க மாட்டேன். தயவுசெய்து அடியார் பெருமாள் புரிஞ்சுங்க, இதற்காக எடுத்துக்க மாட்டேன். நான் யார் அப்படின்னா, நான் வித்யாலட்சுமி ஸ்கூல் குடியாத்தத்தில் காட்பாடி ஜங்ஷன் பக்கத்தில் எங்கள் ஸ்கூல் இருக்குங்க. இந்த ஸ்கூலில் என்னுடைய பள்ளி தாளாளராக இருக்கிறேன். அதனால் நான் இந்த டூர் நடத்தி அதுலேருந்து ஒரு வருவாய் எடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நான் வரல. பக்த கோடிகள் இந்த ஆன்மீக பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயணம் செய்கிறேன். எனக்கு வயது 70 ஆனாலும் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. பசுபதிநாதரை பார்க்கணும், முக்திநாதரை பார்க்கணும், பைத்தியநாதரை பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அலாதி அங்கே சுகம் கிடைக்கிறது. அது இல்லாமல் யோகானந்த ஆசிரமத்தில் நம்ம தியானம் பண்ணுறது நம்முடைய அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து போகிறதுக்கான ஒரு விஷயங்கள். இன்னொரு செய்தி சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னா நான் கேரண்டி எல்லாம் கிடையாது. முக்திக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், முக்திக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. முக்தியை கிரியேட் பண்ணிக்கணும்னா அது நீங்கள் உங்களால் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது. பகவான் அடையணும்னா அதை நீங்கள் நினச்சதான் முடியும், யாராலையும் பண்ண முடியாது. நான் எந்த கோயிலுக்கு இட்டு போனாலும், நான் இல்லை யார் இட்டு போனாலும் சரி, நான் இட்டும் போலேங்க, முதல்ல அதை சொல்லிடுறேன். பகவான் கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட தூதுவனாகிய அசோக்குமார், பகவானால் அனுப்பப்பட்ட அடியார் பெருமக்களை அழைத்து செல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், பகவான் கிருஷ்ணரால் தூதுவனாக அனுப்பப்பட்ட அசோக்குமார் என்ற அடியேன் பகவானால் விருப்பப்பட்டு அனுப்பப்படுகின்ற அடியார் பெருமக்களை அழைத்து செல்வது என்னுடைய ஒரு வேலை. இது ஒரு வேலை, அவ்வளோதான். அதுவரை எனக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அடியார் பெருமக்களுக்கு ஒரு அடியன் தொண்டு செய்யக்கொண்டு என்னுடைய பணி, அவ்வளோதான். நீங்களும் கிருஷ்ணரால் அனுப்பப்படுகிறீர்கள், நானும் கிருஷ்ணரால் வருகிறேன். இவ்வளோதான் நமக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு. விருப்பமுள்ள அடியார் பெருமக்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எல்லா சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.